மன்னிச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உங்க மனைவி மாறின்னு நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லுவேன். அப்ப இது நாள் வரைக்கும் நான் சொல்ல முடியாம பட்ட தவிப்பு சொல்லுவேன். என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நான் ஒரு பாவி. நான் தான் தப்பு பண்ணேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. காலம் போறா நீதான் மாறிங்கிற உண்மைய உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நொந்து நொந்து நீ சாகணும். தேவிமா, பால் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் துர்காமா. துர்கா, உன் காஃபியை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா. ஏன் துர்கா, நீ வேலைக்கு போக ரெடி ஆகாம நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? நான் கூட அததான் பெரியமா சொன்னேன். ஆனா துர்கா தான் நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், நீ கிச்சன்ல இருந்து வெளியே போனேன்னு அனுப்பி விட்டுட்டா. அம்மா, முதல்ல நான் இந்த வீட்டு மருமக டியூட்டியை முதல்ல முடிச்சிட்டு தான் போலீஸ் டியூட்டி. சூப்பர் துர்காமா. குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங் தேவிமா. சீக்கிரம் எழுந்திச்சிட்டீங்களா? குட் கேர்ள். சூர்யா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரவா? இல்ல, எனக்கு வேண்டாம். சூர்யா, நைட் எங்கப்பா போயிருந்த? ஐயோ அத்தை, நான் எங்கேயும் போலியத்த. நைட் நீங்க ரொம்ப நேரமா வரலையே சூர்யா மாமா. இல்ல, லேட்டானா நீங்க போன் பண்ணி சொல்லுவீங்க. நீங்க போன் பண்ணல, அதான் பெரியமா கேக்குறாங்க. அது பிசினஸ் விஷயமா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, வரதுக்கு லேட் ஆகும்னு எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. அப்போ எதுக்காக நைட் வந்து சூர்யா மாமாவை இன்னும் காணோம்? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரானே எங்க கிட்ட கேட்ட? அதானே, போன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லி கவலை வேற பட்டியேமா. அம்மா. துர்கா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? என்னம்மா, என்ன விஷயம்? சொல்றேம்மா. வாங்க, உள்ள வாங்க. வாமா. வாங்க, உட்காருங்க. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சாயங்காலம் குந்தவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. நீங்க எல்லாரும் வந்தா சந்தோஷமா இருக்கும், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்மா. கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்துடுறோம். துர்காவை அனுப்பிட்டு நீங்களும் கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா. துர்கா மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே வரோம். இங்க பாரு துர்கா, வேலை இருக்கு, லீவு போட முடியாதுன்னு இப்ப சொன்ன மாதிரி சாயங்காலம் வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது, சரியா? ஊட்டிக்கு போறதுக்கு தான் நான் முடியாதுன்னு சொன்னேன். இது லோக்கல் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா, நான் வந்துடுறேன். நீங்களும் வந்தீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். அம்மா சாயங்காலம் வரணும்னு கூப்பிடுறாங்கல்ல, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். சரி, வரேன். சந்தோஷம். அம்மா, கண்டிப்பா நாங்க வரோம். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. சரிங்க, வரேன். வா, இது வந்துடுறேன். எனக்கான சாப விமோச்சனம் அந்த வைரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா
அந்த வைரம் வீட்ல இல்லையே. இப்ப என்ன பண்றது? யம தர்மராஜா, ஷியாமலா தேவிமா, எங்க இருக்கீங்க? எனக்கு வழி காட்டுங்க. யம தர்மராஜா, ஷியாமலா அம்மா, நான் சாகும் போது அந்த வைரத்தை என் குழந்தை கழுத்துல இருந்த டாலர்ல தான் பாதுகாப்பா மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்போ அந்த டாலர் செயினை காணோம். அதுல இருந்த வைரம் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த வைரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த வைரம் உன் வீட்டிற்குள் தான் இருக்கும். வீட்டை தாண்டி எங்கேயும் போயிருக்காது மாறி. நன்றாக தேடிப்பார். கடைசியா நான் அந்த வைரத்தை குழந்தை கழுத்துல இருந்த டாலர்ல பாதுகாப்பா வச்சிருந்தேன். இப்போ அந்த டாலர் செயினை காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. மாறி, உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வுக்கு வழியை சொல்லிவிட்டோம். இனி அதற்கான முயற்சியை நீதான் செய்து உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது உன் கையில்தான் இருக்கிறது. சரியாகச் சொன்னாய் தேவி. மாறி, உன் வீட்டை தாண்டி வைரம் எங்கேயும் போயிருக்காது. எப்படியாவது அந்த வைரத்தை தேடி கண்டுபிடித்து பூஜை செய்யும் வழியை பார்.